ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, டாப் 10 பிளே பாய் ஆக்டர்ஸ் யார் யாரு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, சினிமால பொதுவா ஒரு விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு சிலர் ரொம்ப ஜாலியான கேரக்டரா இருப்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப சைலண்டான கேரக்டரா இருப்பாங்க. ஒரு சிலர் எல்லாமே செய்வாங்க. ஆனா எதுவுமே வெளியில தெரியாது. ஒரு சிலர் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா கெட்ட பேர் வாங்கிக்குவாங்க. சோ இந்த மாதிரி நிறைய பன்முகை தன்மை கொண்ட ஆக்டர்ஸ் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ அன்று முதல் இன்று வரை வந்து யார் யாரெல்லாம் பிளே பாயா இருக்காங்க அப்படின்றது தான் இப்ப நாம வந்து பார்க்க போறோம். சோ இந்த காலகட்டத்துல யார் யார் இருப்பாங்க அப்படின்றது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த காலகட்டத்துல எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்றது மேபி நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும். சோ அதை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாப் 1 லிஸ்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 60கள்ல ரொம்பவே ஃபேமஸா இருந்த காதல் மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெமினி கணேசன் சாரை பத்தி தான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பேச போறோம். ஜெமினி கணேசன் காதல் மன்னன் அவர் தான் வந்து பெயர் போனவர் காதலுக்கு. சோ அதுக்கு அடுத்ததான் இப்ப வந்து நம்ம தல அஜித்தை சொல்லுவோம். அவர் காதல் மன்னன்ற படம் நடிச்சதுனால நம்ம வந்து அவருக்கு அந்த பேரை சொன்னோம். பட் அவர் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ ஜெமினி கணேசன் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து காதல் மன்னன் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சோ அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபீல்டுக்குள்ள வந்தாரு. ஹீரோவா படங்கள் பண்ணியிருந்தாரு. அவர் பண்ண படங்கள்ல நடிக்கக்கூடிய ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், அவங்களோட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்பவே ஆசைப்படுவாராம். அதே மாதிரி அவங்களோட நிறைய டேட்டிங்லாம் அவர் வந்துட்டு வெளியில போவாராம். அதாவது இந்த காலகட்டத்துல நாம அதை டேட்டிங் சொல்றோம். அப்போ வந்து அவங்க 2 பேரும் வந்து அடிக்கடிக்கு மீட் பண்ணிப்பாங்களாம், காஃபி சாப்பிடுவாங்களாம். சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா. சோ இது மட்டும் இல்லாம அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா தன்னோட முதல் மனைவி கிட்ட சொல்லிட்டே 2வது கல்யாணம் அவர் பண்ணியிருக்காராம். அதை தாண்டி 3வதா ஒரு ஹீரோயின் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் இவங்க 2 பேர்கிட்ட சொல்லிட்டு 3வதாவும் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காராம். சோ இதுதான் வந்துட்டு காதல் மன்னனுடைய ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட். அதாவது ஒரு சில விஷயங்களுக்கு முன்னோடிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்துட்டு முன்னோடியா இருந்தவர் தான் நம்ம ஜெமினி கணேசன். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கல்யாணம் பண்ணியிருக்காரு. அது இல்லாம நிறைய பெண்களை காதலிச்ச அனுபவம் அவர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரே வந்துட்டு அப்ப கொடுத்த பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. அடுத்ததான் நம்ம 2வது யாரை பார்க்க போறோம் அப்படின்னா சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார். சரத்குமாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த மேரேஜ் லைஃபை விட்டுட்டு அடுத்து அவர் வந்து நக்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நக்மா கூட பயங்கரமா வந்து ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருந்திருக்காரு. இந்த விஷயம் அவங்க ஃபேமிலிக்கே தெரிஞ்சு பெரிய அளவுல வந்து பிரச்சனைகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நக்மா கூட நான் இருப்பேன், அவங்களோட தான் படம் நடிப்பேன் அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னதுனால ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்துட்டு நீங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ நக்மா வந்துட்டு கல்யாணம்லாம் பண்ணிக்கிற மாதிரி நான் கிடையாது, இப்படியே ஜாலியா இருக்கிற வரைக்கும் இருக்கலாம், நான் இன்னும் அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும், இன்னும் அடுத்த லெவலுக்கு நான் போகணும், சோ கல்யாணம்ன்ற பேச்சுக்கெல்லாம் இங்க இடமே இல்லை அப்படின்னு சொல்லி நக்மா ஒரு பெரிய ஷாக் கொடுத்திருக்காங்க சரத்குமாருக்கு. சோ சரத்குமார் வந்துட்டு அப்ப நக்மாவையும் விட்டுட்டாரு, அடுத்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் போயிட்டாங்க. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்க டைம்ல தான் மீனாவை பார்த்தாரு. அடுத்து அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சாரு. அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சு மீனாவோட அம்மா கிட்ட போய் பொண்ணு கேட்டாங்க. பட் மீனாவோட அம்மா வந்து தரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சோ அவருக்கு மீனாவை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ரொம்ப ஆசை இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சினிமா வட்டாரத்துல எல்லாருக்குமே தெரியும். சோ அடுத்து அவர் மீனாவையும் விட்டுட்டு ராதிகா கூட வந்து படங்கள் பண்ணும்போது அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணாங்க. அடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ராதிகாவுக்கு 2-3 கல்யாணம் நடந்து முடிஞ்சு அப்ப அவங்க சிங்கிளா இருந்தாங்க. சோ இவங்க 2 பேருக்கு அந்த விஷயம் ஈக்குவலா ஆனதுனால அடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சோ சுப்ரீம் ஸ்டார் வந்துட்டு பல நடிகைகளோட வந்துட்டு பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல எல்லாம் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் இப்போ அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபேமிலி அண்ட் பசங்க அப்படின்னு சொல்லி தன்னோட ஹாப்பியான ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ அந்த வரிசையில டாப் 3ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் ஸ்டார் தான். சோ சூப்பர் ஸ்டார் வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்சு லதா அவர்களை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அவர் லவ் பண்ணல, அவங்க தான் லவ் பண்ணாங்க. சோ டைரக்டர் கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் இவரோட சம்மதத்தை வாங்கி 2 பேருக்கு வந்து அந்த டைரக்டரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் யாரை லவ் பண்ணாரு அப்படின்னா அமலா இருக்காங்க இல்லைங்களா. சோ அமலாவை ரொம்பவே பிடிக்குமா, ரொம்ப ஹோம்லியான லுக் இருக்கிறதுனால அமலானா ரொம்ப உயிரா அவருக்கு. சோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவருமே ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. இருந்தாலும் அந்த காலகட்டத்துல அமலாலாம் ரொம்ப பீக்ல இருந்ததுனால அவங்களும் நடிப்பு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நடிப்புலயே அவங்க வந்து முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சோ இதனால ரஜினிகாந்த் ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிருக்காரு. சோ அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அண்ட் ராதிகா இவங்க 2 பேருமே வந்து நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. அப்போ படங்கள் பண்ணும்போது இவங்க 2 பேருக்குள்ளயுமே லவ் இருந்ததா சொல்லப்படுது. சோ அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி சரத்குமார் சார் வந்துட்டு அவங்க கிட்ட ப்ரப்போசல் பண்ணதுனால சோ ரஜினிகாந்த் ஓகே நீயும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டாரு. சோ இதே மாதிரி பல பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற அளவுக்கு லவ் பண்ணிருக்காரு ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு
விஷயம் சினிமா வட்டாரத்துல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் ஃபைனலா அவர் பண்ணது லதா அவர்களா தான் பண்ணியிருந்தாங்க. சோ இப்போ வரைக்கும் அவங்களும் அவங்களோட ஃபேமிலியோட சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. சோ அடுத்ததா டாப் 4ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கமல்ஹாசன். சோ கமலஹாசன் அப்படின்னு சொன்னா எல்லா ஹீரோயின்ஸும் அவர் கூட வந்து ஒரு படமாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேலண்டடான பர்சன். சோ அவர் வந்து நடிப்பு, டைரக்ஷன், டான்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஒரு படத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் இந்த ஒரு பர்சனே பண்ணுவாரு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு மல்டி டேலண்டட் பர்சன் தான் கமல்ஹாசன் அவர்கள். சோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட படம் அப்படின்னாலே ஒரு லிப்லாக் சீன் இல்லாம இருக்கவே இருக்காது. ஒரு சில ஹீரோயின்ஸ்லாம் இதனாலே அவர் படம் அப்படின்னாலே பயப்படுவாங்களாம். அதுவும் கேட்பாங்களாம் அதுல அந்த சீன் இருக்கா, அப்படி ஒரு சீன் எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்களாம். அதுல ஒருத்தர் வந்து மீனாவை சொல்லலாம். சோ மீனா அண்ட் கமல்ஹாசன் அவர்கள் சேர்ந்து அவ்வை சண்முகி படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துல லிப்லாக் சீன் இருக்குமா அப்படின்னு சொல்லி மீனா ரொம்பவே பயந்திருக்காங்க. பட் கமல் சாரே வந்துட்டு இல்ல இந்த படத்துல இல்ல அந்த சீன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அதுக்கப்புறம் மீனா ரொம்ப ஹாப்பி ஆகி அவர் கூட வந்து அந்த படத்தை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த மாதிரி கமல்ஹாசன் சார் வந்துட்டு பல நடிகைகள் கூட வந்துட்டு எப்பவுமே அவர் வந்து ஜாலியா இருப்பாரு. எப்பவுமே அவர் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருப்பாரு. சோ எப்பவுமே வந்து கமல்ஹாசன் சார் வந்து எந்த நடிகையை பிடிக்குதோ உடனே வந்துட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற அளவுக்கு ஆசைப்படுவாங்க. அப்படி இல்லைனாலும் அவங்க 2 பேர் லிவிங்ல இருப்பாங்க. இப்ப வந்து நம்ம லிவிங்னு சொல்றோம். அப்ப வந்து அப்படிலாம் கிடையாது. பிடிச்சிருக்கா 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்க. சோ இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கமல்ஹாசனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வாணி கணபதி போனதுக்கு அப்புறமா அடுத்து செகண்டா அவர் வந்து சரிகாவை மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. சரிகாவுக்கும் அவருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சில வருடங்களே பிரிவு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அவங்களும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து இவங்க வந்துட்டு ரொம்ப மனசார காதலிச்ச ஒரு பொண்ணு அப்படின்னா ஸ்ரீவித்யா. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களும் ஒரு சூப்பரான ஒரு நடிகை. சோ அந்த அளவுக்கு இவர் வந்து ஸ்ரீவித்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டிருக்காரு. அதாவது இவங்க 2 பேருக்கு முன்னாடியே அவர் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணது ஸ்ரீவித்யா அவர்களை தான். சோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவ்வளோ அளவுக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களோட வீட்டுல வந்து ஒத்துக்காத காரணத்தினால இவரால கல்யாணம் பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாணி கணபதியை பண்ணாங்க. செகண்ட் வந்து சரிகாவை பண்ணியிருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் கௌதமி கூட லிவிங்ல இருந்தாரு. சோ அதுக்கு முன்னாடி அவர் நிறைய ஹீரோயின்ஸ் கூட வச்சு கிசுகிசுக்கெல்லாம் வந்தது. அது மட்டும் இல்லாம சிம்ரன், ஆண்ட்ரியா இவங்க எல்லாரோடையும் தான் அவர் வந்து இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் நிறையவே வந்தது. நம்ம அதை நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சினிமா அண்ட் அரசியல் இது 2 போதும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ இவங்கெல்லாம் வந்துட்டு 60ல இருந்து 80 வரைக்கும் இருந்த காதல் மன்னன்கள், காதல் நாயகன்கள் அப்படின்னு சொல்லலாம். பிளே பாய் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சோ அடுத்ததா யார் இருக்காங்க 90ஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ அடுத்ததா டாப் 5ல இருக்கிறது வந்துட்டு சிம்பு. சிம்புவை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா, கலப்படமான நல்லவனா இருக்கிறத விட சுத்தமான கெட்டவனா இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. சோ அந்த டயலாக் கண்டிப்பா சிம்புக்கு பொருந்தும். சிம்பு வந்து தன்னை தான் எப்பவுமே நல்லவன் அப்படின்னு சொல்லிக்கவே மாட்டாரு. மக்கள் அவருக்கு என்ன பேரு கொடுக்குறாங்களோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பார். ஆனா உண்மையிலே சிம்பு வந்து அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. அவர் எல்லா ஹீரோயின்ஸ் கூடயும் ஜாலியா இருப்பாரு, டேட் பண்ணுவாரு, சாட் பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 எமோஷனல் டைப், ரொம்ப சாஃப்டான டைப் அப்படின்னா அது வந்து சிம்பு தான். அவர் ரொம்ப ரகடு எல்லாம் கண்டிப்பா கிடையவே கிடையாது. சோ சிம்புவை பிடிக்காத பெண்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சிம்புக்கு பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. முக்கியமா கேர்ள்ஸ் ஃபேன் ஃபாலோயிங் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ வந்து சிம்பு அப்படின்னு சொல்லலாம். பட் சிம்புவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா ஹீரோயின்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. பட் எந்த ஹீரோயின்ஸ்க்குமே வந்து சிம்புவை பிடிக்கல. அதாவது சிம்பு எந்தெந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் லவ் பண்ணாங்களோ அவங்க யாருமே வந்து சிம்பு அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. வேணாம் 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 அப்படின்னே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் கொஞ்ச நாள் அவங்களும் டேட் பண்ணி சாட்லாம் பண்ணி ஜாலியா இருந்திருக்காங்க. அந்த வகையில பாக்குறப்போ நயன்தாராவை லவ் பண்ணியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை லவ் பண்ணியிருந்தாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து அன்சிகாவை பண்ணியிருந்தாரு, த்ரிஷாவை பண்ணாரு. சோ இந்த மாதிரி நிறைய ஹீரோயின்ஸை லவ் பண்ணியிருந்தாரு. பட் எந்த ஹீரோயின்ஸுமே வந்து சிம்பு அக்செப்டே பண்ணிக்கல. சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நிதி அகர்வால சிம்பு லவ் பண்றாரு. அவங்க கூட தான் லிவிங்ல எல்லாம் இருக்காரு அப்படின்ற ஒரு கிசுகிசுக்கள் ரீசெண்டா வந்துச்சு. சோ நம்மளுமே வந்து அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். சோ அடுத்ததான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிம்பு வந்து காதல் மன்னன் சொல்ல முடியாது. உண்மையிலேயே அவர் வந்து எல்லாரையுமே ரொம்ப சின்சியரா லவ் பண்ணாரு. பட் அந்த ஹீரோயின்ஸுக்கு தாங்க சிம்புவை பிடிக்காம போயிருக்கு. சோ அடுத்து டாப் 6ல யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா நடிகர் சித்தார்த். சித்தார்த்தா இவர் இருக்கிற இடமே தெரியாது. இவர் பெரிய அளவுல கூட படங்கள் பண்ண மாட்டாரு. இவர் பண்ற ஒவ்வொரு படங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா ஹிட் ஆயிடும், பாடல்கள் ஹிட் ஆகும். அப்படி இருக்கிறப்ப சித்தார்த் எப்போ பிளே பாய் லிஸ்ட்ல வந்தாரு அப்படின்னு தானே கேக்குறீங்க. எஸ், சித்தார்த்த வந்து லக்ஷ்மி மேனன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்திருக்காங்க. பட் நிறைய பேர் வந்து லக்ஷ்மி மேனனுக்கு சொன்ன ஒரு கமெண்ட் என்னன்னா, சித்தார்த்தா அவர்லாம் வேண்டாம்ப்பா, பயங்கரமான பிளே பாய், அவருக்கு எக்கச்சக்கமான கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, நீங்க எல்லாம் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறதாவே அவங்க வந்து ஒரு இன்டர்வியூல இன்டைரக்டா சொல்லியிருந்தாங்க. சோ யாருக்குமே தெரியாத ஒரு பிளே பாய் இந்த ஃபீல்டுல இருக்காங்க அப்படின்னா அது வந்து சித்தார்த்த சொல்லலாம். ஏன் அப்படின்னா
சோ சித்தார்த்துக்கு ஆல்ரெடி மேக்னா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட வந்து மேரேஜ் ஆயிருக்கு. பட் அதுக்கப்புறம் அவங்க டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அடுத்து சமந்தாவையும் சித்தார்த்தையும் வச்சு பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப அவர் வந்து அதித்தி ராவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி நிறைய பெண்களோட சித்தார்த் வந்து லிவிங்ல எல்லாம் இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸுமே வந்திருக்கு. சமந்தாவும் கொஞ்சம் சித்தார்த் மேல ஆசைப்பட்டிருக்காங்க. பட் அந்த டைமிங்ல இதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுனால சித்தார்த் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமந்தா வந்து விட்டுட்டாங்க. சோ அடுத்து டாப் 7ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதர்வா முரளி. அதர்வா முரளி அப்பா முரளி எவ்வளோ ஒரு பெரிய ஆளு. அவரோட பையன் இந்த லிஸ்ட்ல இருக்காரா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க. எஸ். சோ அதர்வா முரளி அப்படின்னு சொல்லணும்னா அவரோட படங்கள் பெரிய அளவுல போகல அப்படின்னாலும் விமர்சன ரீதியா ஒரு நல்ல வரவேற்பு கண்டிப்பா இருக்கும். சோ அப்படி இருக்கிறப்ப அவர் கூட நடிக்கிற ஒவ்வொரு ஹீரோயின்ஸ் கூடமே வந்து பாத்தீங்கன்னா அவர் கொஞ்ச நாள் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருப்பாராம். கொஞ்ச நாள் வந்து அவங்களோட தான் ஊரெல்லாம் சுத்துவாங்களாம். கண்ட்ரியாலாம் போய் சுத்துவாராம். அதுக்கப்புறம் அடுத்த படத்துல கமிட் ஆகிற ஹீரோயின்ஸை பார்த்துட்டு போயிருவாராம். சோ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரியா ஆனந்த் கூட கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. கயல் பட ஆனந்தி கூட கொஞ்ச நாள் ஊர் சுத்தி இருக்காரு. இவங்க எல்லாத்தையும் தாண்டி வேதிகா கூட ஒரு படம் பண்ணிருக்காரு. சோ அவங்களோடும் சேர்ந்து இவங்க வந்து லிவிங்ல இருக்கிறதாவே ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருந்தது. சோ இவங்க எல்லாம் பிளே பாயா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குல்ல. சோ அடுத்து டாப் 8ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷால் இருக்காரு. விஷால் வந்துட்டு எப்ப கல்யாணம் அப்படின்னு வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. இப்போ விஷாலுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அந்த நியூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ ஃபைனலா சாய் தன்ஷிகாவை இப்ப விஷால் வந்து லவ் பண்றதா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அடுத்து கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டேட்டும் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இதுக்கு முன்னாடி விஷாலுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருந்தது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கல்யாணத்துல அது முடியல. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. சோ அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ கேர்ள்ஸோட வந்து கிசுகிசுக்கப்பட்டாரு. எவ்வளவு பேரோட விமர்சன ரீதியா அவர் வந்து பாதிக்கப்பட்டார். ஒவ்வொரு ஹீரோயின்ஸோட வச்சு பேசுவாங்க. எந்தெந்த ஹீரோயின்ஸ் நியூவா வராங்களோ உடனே வந்துட்டு விஷால வந்து அவங்க கூட வச்சு பேசுறது. அதுல பாக்குறப்ப அதிகமா பேசப்பட்டது வரலட்சுமி சரத்குமாரை வச்சு பேசுனாங்க, லட்சுமி மேனனை வச்சு பேசுனாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வச்சு நிறைய பேர் வந்து விஷால் கூட பேசிக்கிட்டே இருந்தாங்க. சோ ஃபைனலா விஷால் வந்து இப்ப சாய் தன்ஷிகாவை கல்யாணம் பண்ணிருக்க போறாரு. சோ பட் அதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு கம்பல்சரி பிளே பாயா தான் இருந்திருக்காரு. சோ டாப் 9ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ். என்ன நடிகர் தனுஷ சொல்றீங்க? அவர் எந்த பொண்ணை லவ் பண்ணார்? அப்படி ஒரு விஷயமே வெளியில வரலையே அப்படின்னு வந்து கண்டிப்பா சொல்லியிருப்பீங்க. பட் சுஜி லீக்ஸ் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு அவர் எவ்வளவு பொண்ணுங்களை லவ் பண்ணிருக்காரு, எவ்வளவு பேரோட டேட் பண்ணிருக்காரு, சேட் பண்ணிருக்காரு அப்படின்றது. சோ தனுஷுமே வந்துட்டு ஒரு பயங்கர பிளே பாயா இருந்திருக்காரு. நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் ஒரு சிலர் சைலண்டா இருப்பாங்க ஆனா வெளியில எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதிரி கேட்டகரி தான் வந்து தனுஷும் சொல்லலாம். உண்மையிலே அவர் ஒரு நல்ல பர்சன் தான். இருந்தாலும் சினிமால இந்த அளவுக்கு உச்சக்கட்ட புகழ்ல இருக்கும்போது இப்படி எல்லாம் நடக்கிறது வந்து சகஜம் தானே. இந்த மாதிரி தான் ஒரு பையன் இருப்பான். ஒரு பணக்கார வீட்டு பையன் எப்படி இருப்பான். சோ அதே மாதிரி ஒரு உச்சக்கட்ட புகழ் நடிகர் எப்படி இருப்பாரு அப்படிதான் வந்து இவங்க எல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. சோ தனுஷ் கூட கிசுகிசுக்கப்படாத எந்த ஒரு ஹீரோயின்ஸுமே இருக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ எங்கேயோ வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. அவங்க கூட கூட வந்து தனுஷை சேர்த்து வச்சு எல்லாம் பேசுவாங்க. சோ அது எப்படிதான் கனெக்ட் ஆகும் அப்படின்றது தெரியாது. கேட்டா வந்து பார்ட்டில மீட் பண்ண அப்படின்ற மாதிரி செல்ஃபி போஸ்ட் எல்லாம் வந்து வெளியில வரும். இதை வச்சு உடனே சுஜி லீக்ஸ் வந்து இதை பத்தி எல்லாம் பயங்கரமா பேசுவாங்க. தனுஷ் இப்படி அப்படி என் வீட்டுக்கே வந்தாரு, என்னையே கூப்பிட்டாரு, இப்படி எல்லாம் வந்து பேசுவாங்க. சோ அந்த அளவுக்குமே தனுஷ் கண்டிப்பா பிளே பாயா இருந்திருக்காரு அப்படின்றதுதான் உண்மை. சோ இதுல டாப் 10ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்யா. சோ காதல் மன்னன் பிளே பாய் அப்படின்ற அந்த ஒரு வேர்டுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு பர்சன், ஊரறிஞ்ச ஒரு பர்சன் இந்த பேருக்கு அப்படின்னா அது வந்து ஆர்யா தான். சோ அவர் எந்த அளவுக்கு கேர்ள்ஸ் கூட எல்லாம் ரொம்ப ஜாலியா பேசுவாரு. அவரோட போன் கான்டாக்ட் லிஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கேர்ள்ஸ் நேமா தான் இருக்கும். இதை வந்து சந்தானமே ஒரு இன்டர்வியூல கலாய்க்கிற மாதிரி அப்படியே வந்து சொல்லியிருப்பாரு. அப்படி இருக்கிறப்போ எந்த பொண்ணு நம்பர் வேணும், எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற புதுசா ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு ஹீரோயின் வந்திருக்காங்களா, உடனே அவங்க நம்பர் வேணும்னா அது ஆர்யா கிட்ட கேட்கலாம், ஆர்யா கிட்ட கிடைக்கும். சோ ஆர்யா கிட்ட இல்லாத பொண்ணுங்க நம்பரே இருக்காது. அவர் டேட் பண்ணாத சேட் பண்ணாத கேர்ள்ஸே இருக்க முடியாது. அவ்வளோ கேர்ள்ஸ் கூட வந்து சேட் பண்ணுவாரு. ஹீரோயின்ஸ் மட்டும் கிடையாது, சைடு ஆக்டர்ஸ் கூடமே ரொம்ப ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் ஆர்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர்யா எந்த அளவுக்கு ஒரு பிளே பாய் அப்படிங்கிறது. சோ இப்போ நாம பார்த்தது எல்லாமே 80கள்ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய பிளே பாய் ஆக்டர்ஸ் தான். சோ இவங்கள பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பிளே பாய் ஆக்டர் இருந்தாலும் அவங்கள பத்தி கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா சீக்ரெட் பத்தின நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.